ஹலோ, வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான தலைப்பு வந்து அடுத்த 2 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இது உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும், லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்றைக்கி யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் டெக்கை தலைகீழாக பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நான் கவனிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு பார்த்ததுக்கப்புறம் டெக்கை திருப்பி பார்த்தா தலைகீழாக இருந்தது. ஸோ நான் அடுத்த கார்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி அப்ரைட் பொசிஷனில் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 7 days நீங்கள் எந்த விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கும்போது உங்களோட கரியர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஃபேமிலி லைஃப்பும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தான். ஃபேமிலிக்காக நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஒய்ஃப்காக, ஹஸ்பண்ட்காக, உங்களோட சில்ட்ரனுக்காக நீங்கள் வந்து புது முயற்சிகளில் இறங்குவீங்க. ஏன்னா இது வரைக்கும் சம்பாதிக்கிற பணம் பத்தாது, இன்னும் அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கரியரில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு சில பேரெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு பயந்துட்டு தயக்கத்தோட இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா, சில மாதம் சில வாரங்களில். ஸோ அந்த குழப்பமெல்லாம் நீங்கி நீங்கள் எந்த விஷயத்துக்காக இப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்துக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 7 days எடுக்கிறத வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் 1 week பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரான்சிஷன், ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராக்ரஸ் வந்து உங்கள் கரியர் லைஃப்பில் இருக்கும். அண்ட் இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் இது உங்களோட அண்டர்லைங் எனர்ஜி. ஸோ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு புது விஷயத்த தொடங்கணுங்கிற ஒரு ஆசை கூட இருக்கலாம். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப யோசிச்சிருக்கீங்க, ஒரு 4 வாரமாக 4 மாதமாக இதை பண்ணாமா வேணாமான்னு பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, தாராளமாக அந்த ஒரு பயத்துக்கும் தயக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு இதுக்கப்புறம் யாரை நினச்சும் பயப்படாமல் உன்னோட மனசாட்சிக்கு பிடிக்கிறத நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கூட கொடுக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7 days உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிற விஷயம் உங்களோட ஃபேமிலிக்காக நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஒரு அகலக்கால். உங்கள் கரியரில் நீங்கள் ப்ராக்ரஸ் மேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட லவ் லைஃப் பார்த்துடலாம். உங்களோட லவ் லைஃப் நெக்ஸ்ட் 7 daysல எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் நோ காண்டாக்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. யாரெல்லாம் நோ காண்டாக்டில் செப்ரேஷனில் சண்டை வந்து பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஒரு சில பேரெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கீங்க, அவங்களும் இந்த மெசேஜை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த 7 days பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாமா வேணாமா, நம்ம பார்ட்னர்கிட்ட நம்மளே இனிஷியேட் பண்ணி பேசலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில பேரெல்லாம் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி கூட நான் இங்கே பார்க்குறேன். ஸோ உங்கள் பார்ட்னருக்குமே வந்து நம்ம ரொம்ப நாளாக அவளை பிளாக் பண்ணி வச்சுட்டோம், இவனை பிளாக் பண்ணி வச்சுட்டோம், நம்ம இப்போ அன்பிளாக் பண்ணி பேசலாமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரும். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பேசாமல் இருக்கீங்க, காலம் எல்லாத்துக்கும் மருந்து போடும், காலம் எல்லாத்தையும் மாற்றும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டுமே உங்களுக்கு இந்த 7 daysல இருக்கிறது பார்க்க முடியுது. யாரெல்லாம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை டீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்கள் பார்ட்னர் ஸ்லோவாக ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த தேர்ட் பார்ட்டி இவங்க வாழ்க்கையில் தேவையில்லை, அவங்கள விட்டுட்டு உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் வந்து நீங்கள் கரண்ட்லி தேர்ட் பார்ட்டியை டீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த தேர்ட் பர்சன் நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவையா, இவங்க நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி உங்களோட பார்ட்னர் கூடயே நீங்கள் ரிகன்சைல் ஆகிறத பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜியுமே வருது. ஓகே, ஸோ ஒரு சில டிஃப்ரெண்ட்டான மெசேஜஸ் இல்லையா. ஸோ உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் தான். அதாவது நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி மூச்சு திணறிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலுமே அந்த எனர்ஜியை தான் நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு
இம்ப்ரிசன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்றா இது உங்களோட தாட்ஸ்னால நீங்களே உங்களை வந்து கயிறு போட்டு சுற்றின மாதிரி ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ், உங்களோட சூழ்நிலையே வந்து ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. மோஸ்ட்லி இந்த 7 டேஸ், ஒரு 6 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7th டே தான் நீங்கள் இந்த ஒரு மாற்றத்தை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் எனர்ஜி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறோம்ல, அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை வரும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், பெஸ்ட்டாக நம்ம எப்படி எஃபர்ட்ஸ் போட்டு இதை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிற ஒரு டைம். ஏன்னா எம்பரர் கார்டு நம்ம பார்த்துட்டோம்னாலே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. ஸோ இது வந்து மேல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லவ் லைஃப்பில் அக்கௌண்டபிலிட்டி எடுப்பீங்க. ஃபீமேல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் அவங்க பண்ண சின்ன சின்ன தவறுகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு டைமே நெக்ஸ்ட் 7 டேஸ் தான். உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். பிஹைண்ட் த சீன்ஸ் யூனிவர்ஸ் காயை வந்து உங்களோட ஃபேவரில் தான் நகர்த்திட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. ஸோ பெரிய அளவில் வந்து ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னாலுமே அந்த சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன பண்ணுனா சந்தோஷம் கிடைக்கும், என்ன பண்ணுனா அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஃபார்வர்ட் ஆகுங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதுவே நல்ல விஷயம்தான் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்க போதும் உங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எது இம்பார்ட்டண்ட் எது அன்இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் உங்களால் பண்ண முடியுங்கிறத வந்து பார்க்க முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் 7 டேஸ் உங்களோட கரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என்னாலே நம்ப முடியல. ஏன்னா வந்து நான் முதல்ல ரீடிங் ஆரம்பிக்கும் போது என்ன மெசேஜ் சொல்லி ஆரம்பிச்சனோ அதே எனர்ஜிஸ் தான் கரியருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. ஓகே, நான் சொன்னேன்ல நீங்கள் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்கும். எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களோ அதை பற்றி பயப்படாமல் ஒரு அகலக்கால் எடுத்து வைப்பீங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதே தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு கரேஜ் வரும். இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கரேஜிஸாக நீங்கள் ஃபீல் பண்ணி எதுக்கு மற்றவங்க என்ன நம்மளை சொன்னால் நம்மளுக்கு என்ன, நம்ம ஏன் மற்றவங்க இதை சொல்லுவோம் அதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்காக உங்களோட ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக ஒரு சில விஷயங்கள் கரியரில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து 4 of Wands ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல பார்ட்டிசிபேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க புதுசாக. ஃபேமிலிக்காகனா அது உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் ஃபேமிலிக்காக மட்டும்தான் அப்படி கிடையாது. உங்களுக்கும் அதில் தான் இஷ்டம், ஃபேமிலிக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அவுட்கம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒரு புது முயற்சியில் இறங்குவீங்க. கரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஃபவுண்டேஷன் நீங்கள் போட போகிறத வந்து பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு வந்து ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை, ஒரு பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரான்சிஷன் டைமாக இருக்க போகுது நெக்ஸ்ட் 7 டேஸ். அது ஒன்று பார்க்குறேன். அண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பரபரப்பாகவே போயிட்டு இருந்த இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையை ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த ஹேங்ட் மேன் நியூ விஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு புது கண்ணோட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. லவ் லைஃப்பையும் ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதுமே வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்த 7 நாள் வந்து நீங்கள் புது முயற்சியில் இறங்குவீங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இதை நான் இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஒரு கைடன்ஸ் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் இதுதான் வந்து தி டெவில் கார்டு. நம்ம லவ் லைஃபோட மெசேஜ்க்குமே நம்ம பார்த்தோம்ல இந்த டெவில் கார்டு எனர்ஜி. ஸோ அதுதான் மற்றவங்க வந்து ஆடாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ஆடாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆடு அப்படிங்கிறது நான் லேம்ப் சொல்கிறேன். ஸோ மற்றவங்கெல்லாம் லேம்பாக இருக்காங்க, நீங்களும் லேம்பாக இருக்கணும்னு எதாவது அவசியம் இருக்கா? கிடையாது. நீங்கள் வந்து லயன் அப்படின்னா உங்களோட பவரை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணும். உங்களோட ரியல் பொட்டென்ஷியல் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணுற ஒரு டைம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் 7 டேஸ். ஸோ மற்றவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் அதை நம்மளும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் தனித்துவமாக ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ்மே வந்து பார்க்க முடியுது. ஸோ இத்தனை நாளாக உங்களை கட்டி போட்டு வச்சுருந்த அந்த ஒரு கயிறை அத்துட்டு நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நீங்கள் வந்து வாழ ஆரம்பிப்பீங்க. அது எஸ்பெஷலி கரியரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஊர்வாயை அடைக்கிறதுக்காக வேண்டிய ஐடி ஜாபாக இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசுக்கு பிடிச்சது வந்து
ஒரு க்ரியேட்டிவான கரியராக இருக்கலாம் இல்லையா? ஸோ நான் சொல்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ்க்காக சொல்கிறேன். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு இமோஷ்னலி ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுமே யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற ஒரு கைடன்ஸ் தான் கரியர் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த கார்டு வந்து 6 ஆஃப் கப்ஸ். நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ஒரு பேஷன் ஹாபி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹாபியவே நீங்கள் வந்து கரியராக கன்வெர்ட் பண்ணுறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்டு பார்த்துட்டு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது லவ் மெசேஜ்னு எடுத்துக்காதீங்க. இது ஸ்பெசிஃபிக்காக கரியருக்குன்னு கேட்டனால. ஸோ இந்த கார்டு எனக்கு இன்ட்யூட்டிவாக தோன்றுறது, சின்ன வயசில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஹாபியை நீங்கள் வந்து ஃபுல் டைம் கரியராக மாற்றுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்குலாம் வந்து ட்ராயிங் பெயிண்டிங்காக இருக்கலாம் இல்லையா? ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பெருசாக மதிக்க ஆரம்பிப்பீங்க, பெருசாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட ரியல் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் ஒரு லைன் ஆட்டு மந்தையோடு இருக்கிறனால நீங்கள் ஆடாயிட மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து உங்களுக்கு வரப்போகிறதையுமே வந்து பார்க்க முடியுது. ஸோ கான்ஷியஸாக நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுப்பீங்க. லவ்வர்ஸ் இந்த கான்டெக்ஸ்டில் சாய்ஸ். ஓகே, 2 விஷயத்தில் ஒரு விஷயத்தை லெட் கோ பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தை பர்சியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தட் சம்திங் க்ரியேட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் தான். நார்மலாக ரொட்டீனாக ஒயிட் காலர் ஜாப் போகிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட சொந்த முயற்சியில் ஒரு சின்ன பிஸ்னஸாக கூட இருக்கலாம் அது. ஓகே, ரொம்ப நாளாக உங்களுக்கு பிடிச்சி இதை நம்ம பண்ணியே ஆகணும் யோசிச்ச ஒரு விஷயத்தை கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு டைம் உங்களுக்கு நெக்ஸ்ட் 7 டேஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கான கைடன்ஸ் அண்ட் அடிஷ்னல் மெசேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரையம்ஃப் ஓவர் ட்ரபிள்ஸ் ஆப்ஸ்டிக்கிள்ஸ். அதே தான், இந்த சேலஞ்சஸ் அந்த ஒரு நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் எப்படி லெட் கோ பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சாலுமே அதுவும் ஒரு விக்ட்ரி தானே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுற அந்த ஒரு டைம் உங்களுக்கு நெக்ஸ்ட் 7 டேஸ். ஓகே, plenty of material things. அதே தான், கரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அபண்டன்ஸ் எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபைனான்ஷியல் மென்டார்லாம் இருப்பாங்களே யூடியூப்பில். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போடுறாங்க, ரீல்ஸ் எல்லாம் வருது, ஷார்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கோர்ஸ் ஏதாவது நீங்கள் பர்சியூ பண்ணலாம். ஏதாவது ஒரு புது விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அந்த ஒரு புது ஹாபி அல்லது சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப விரும்பி பண்ண ஒரு விஷயத்தையே கரியராக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வரனால அந்த தாட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரதை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸில் இந்த சேஞ்சஸ் நடக்கும். plenty ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ்னே வந்துருச்சு. ஸோ வந்து உங்களுக்கு நிறைய பணம் உள்ளே வர டைம் வந்து நெக்ஸ்ட் 7 டேஸ். ஓகே, அடுத்து வேறு என்ன? சொன்னேன்ல, நியூ ஜாப் ஆர் கரியர் தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. புது ஜாபாக இருக்க போது, புது கரியராக இருக்க போது. ஐ திங்க் இது வந்து 3 டைம்ஸ் நான் சொல்லிட்டேன், புது கரியர், புது விஷயம், புது முயற்சி அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப வேலிடேஷன் தான் ஆக்சுவலாக, நல்ல வேலிடேஷன் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் புது முயற்சியில் தாராளமாக இறங்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அபண்டன்ஸை தரப்போகுது. ஓகே, அடுத்து யங்கர் மேன் டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அ யங்கர் மேன். ஓகே, இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். சீக்ரெட் அட்மைரர். ஓகே, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து லவ் மெசேஜ் மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், இது வந்து லவ்வா இன்ஃபேச்சுவேஷனான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் ஆக்சுவலி உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க சீக்ரெட்டாக. ஓகே, பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்காமல் மனசுக்குள்ளாரையே எவ்வளோ நல்ல பொண்ணு, எவ்வளோ நல்ல குணமான பையன், எவ்வளோ அழகான பொண்ணு, எவ்வளோ அழகான பையன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக வந்து அவங்க மனசுக்குள்ளார வந்து உங்களை அட்மையர் பண்ணுறதை பார்க்க முடியுது. நீங்கள் பார்க்க வந்து இளமையாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட அவங்க உங்ககிட்ட சொல்லலாம். ஓகே, இது யாராக வேணாலும் இருக்கலாம், ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக லவ் சிச்சுவேஷன் இல்லை.
ஒருத்தவங்க ரேண்டமாக வந்து உங்ககிட்ட நீங்கள் உங்கள் வயசு இவ்வளோன்னு சொன்னால் நம்பவே முடியாது, நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க, இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வரலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வர டைம் நெக்ஸ்ட் 7 days. லவ் லைஃப்லேயும் வரலாம், இல்லை பொதுவாகவும் உங்களுக்கு வரலாம். யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட். அதுவும் plenty ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ் யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன சொல்கிறது, சில பேருக்கெல்லாம் லோன் அப்ரூவ் ஆகலாம். ஓகே, ஹோம் லோனாக இருக்கலாம், ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் ஏதாவது உங்கள் பேருக்கு மாற்றி கொடுக்கலாம், அதனால் உங்களுக்கு ஒரு சடன் வெல்த் அன்லாக் பண்ணலாம். ஸோ திடீர்னு உங்களுக்கு நிறைய பணம் வர ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அட்மைரர்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்களுக்கு கிஃப்டாக கூட இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது கூட சிலருக்கெல்லாம் கிஃப்ட் தான் இல்லையா, அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட், அந்த ஒரு அப்ரிசியேஷன். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி, இன்னும் சிலருக்கெல்லாம் மெட்டீரியல் வெல்த்து தான் உங்களுக்கு வர கிஃப்ட்டு. ஓகே, அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் எதிர்பாராத டைமில் ஒரு சொத்து உங்களுக்கு விற்று போகலாம், அதுலேருந்து உங்களுக்கு பணம் வரலாம். ஸோ கண்டிப்பாக கிஃப்ட் ரிசீவ் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்குலாம் பர்த்டேவாக இருக்கலாம் நெக்ஸ்ட் 7 days. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தர், இல்லை வந்து உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். இதுவும் இன்னொரு சினாரியோவாக நான் பார்க்குறேன். ரொமான்ஸ் இஸ் இன் தி ஏர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி எனர்ஜி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிங்கிளாக இருக்கிறீங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரோஸே வந்துடுச்சு. ஓகே, அண்ட் கிஃப்ட் பாக்ஸும் பார்க்குறோம் நம்ம இங்கே, அண்ட் கிஃப்ட் பாக்ஸும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் ஆக்சுவலி. ஓகே, வேறு என்னன்னு பார்ப்போம். நியூஸ் இஸ் ஆன் த வே, வெயிட்டிங் ஃபார் நியூஸ், பேக்கேஜ், லெட்டர். அதுதான் நியூ ஜாப் ஆர் கரியருக்கு கீழே இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, ஆஃபர் லெட்டருக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர் கண்டிப்பாக வரும். ஓகே, அதுவுமே உங்களுக்கு கிஃப்டாக இருக்கலாம். ஸோ இது ஒரு கார்டு செவரல் மீனிங்ஸ். உங்கள் கான்டெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஜென்ரல் ரீடிங், நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. எல்லா மெசேஜஸும் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு புது நியூஸ் வரும் உங்களுக்கு. புது ஜாப் பற்றின ஒரு நியூஸ், புது கரியர் பற்றின ஒரு நியூஸ் வரும். ஓகே, அடுத்து யூ வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். அதான் ஒரு மாதிரி மனசங்கடமாக இருக்குது, இந்த புது முயற்சியில் இறங்க போகிறோம், நம்மளுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகுமாங்கிற கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்குன்னு ஓவர் நைட்டில் நீங்கள் மில்லியனர் ஆகணும்னு அவசியம் இல்லை. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் கார்டே பார்த்தோம்ல, ட்ரையம்ஃப் ஓவர் ஆப்ஸ்டிகல்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் உங்களை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு ரீஅஷூரன்ஸ் வந்திருக்கு. அண்ட் கடைசியாக டிசப்பாயின்மெண்ட் இன் அ ஃப்ரெண்ட் ஆர் லவர். எனக்கு தெரிஞ்ச நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு நியூஸ் வரலாம். ஏன்னா இது பார்க்குறோம் இல்லையா, அவங்க இந்த மாதிரி அப்பாலஜி உங்ககிட்ட வந்து சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், ஐம் ஸோ சாரி, என் மேலே இருக்கிற தப்பாக நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். நம்ம லவ் மெசேஜில் பார்த்தோம்ல, ஸோ உங்கள் பார்ட்னர் அக்கௌண்டபிலிட்டி எடுப்பாங்க, தன்னை திருத்திப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஐம் சாரி, நீ தான் எனக்கு முக்கியம், நான் தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன், நான் இதை ரெக்டிஃபை பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கூட அவங்க திரும்பி வந்து கேட்கலாம். ஓகே, இதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வாரத்துக்கான அஃபர்மேஷன் நான் என்னன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் சரௌண்டட் பை லவ். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், இதை நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கன்சல்டேஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. tarotalkstamil@gmail.comக்கு ஜஸ்ட் ஹாய்ன்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க. என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து சேரும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.